வெல்கம் டு தேஜஸ் அண்ட் ஜெய்ஆர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துத்திக்கீரை சமையல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நிறைய பேர் ரோட்டோரங்களில் பார்த்துருப்பீங்க, ஆனால் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. தோட்டத்து பகுதியிலே நிறையா கிடைக்கும். இந்த கீரை எதுக்காக சாப்பிட்றோன்னா, பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்களும் நிறைய பேர் இதை எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குறோம். 3 டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சதும் ஆனியன் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கினதும் கீரை போட்டுக்கலாம். கீரை கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அதனால தான் நான் ஓப்பன்லேயே விட்டுருக்கேன். இந்த கீரை வேக கொஞ்சம் லேட் ஆகும். இந்த கீரையோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கீரை வெந்ததும் பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு, ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கீரை வெந்ததும் கொஞ்சம் அந்த வேக வச்ச பாசிப்பருப்பு உள்ளே போட்டுக்கோங்க. வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். துருவன தேங்காய் போட்டுக்கலாம். தொத்திக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இந்த கீரைக்கு என்னென்ன அளவுகள் போட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.